படுறதுக்கு உண்டான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு மாநகராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறது அறிந்தவுடன் அதனை அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசாரணை வேண்டுகோள் விடுத்து அறிக்கை வெளியிட்டோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதனை பரிசீலித்து அந்த முயற்சியை கைவிடுகிறோம் என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தோழமை சக்திகள் சுட்டிக்காட்டும் எதுவாக இருந்தாலும் அதனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளுகிற பாங்கு, அதன் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கிற இந்த போக்கு முதல்வர் அவர்களிடத்தில் இருப்பதை அறிந்து பெருமைப்படுகிறேன். ஒரு ஜோசியரை தன்னுடைய ஓஎஸ்டியாக நியமித்த போது தோழமை சக்திகள் எல்லாம் அது ஏற்புடையதல்ல என்று சுட்டிக்காட்டியதும் உடனடியாக அந்த ஆணையை திரும்ப பெற்றவர் முதலமைச்சர். அதேபோல இன்றைக்கு தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, ஒப்பந்தம் போடக்கூடாது, அது ஏற்புடையதல்ல என்று சுட்டிக்காட்டியதும் அந்த முடிவையும் கைவிட்டிருக்கிறார். இந்த அணுகுமுறை போற்றுதலுக்குரியது. முதல்வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதில்லை என்ற இந்த முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் நெடுங்காலம் பயணித்ததை நாடு அறியும். அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இயங்க வேண்டும், தேர்தல் களத்தில் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் சக்திக்கு ஏற்ப நாங்கள் எமது பங்களிப்பை செலுத்தினோம். தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு அரசியலேயே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. திமுக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையில்தான் போட்டி என்று நாம் எண்ணி செயல்பட்டுக் கொண்டிருந்த போது அதற்கு மாறாக மக்கள் ஒரு மாற்று சக்தி என்று தமிழக வெற்றிக் கழகத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு தயக்கம் இருந்தாலும் இன்னொரு அணியில் இருந்ததால், திமுக அணியில் இருந்ததால் இந்த வெற்றியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும், ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் அரசியல் கடமை. இந்த நிலையில் அவசரப்படாமல் நிதானமாக திமுக தலைமைக்கும் நெருடல் இல்லாத வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு நல்குவது என்று எடுத்தோம். வெளியிலிருந்து தாவேகாவுக்கு எமது ஆதரவை நல்கினோம்.
வெளியிலிருந்து ஆதரவு நல்குகின்ற முடிவைத்தான் எடுத்தோம் என்றாலும் 10 நாட்கள் கழித்து அமைச்சரவையிலும் இடம்பெறும் ஒரு சூழல் உருவானது. விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகிற சூழல் உருவாவதை எண்ணி பெரியார் வழிவந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும், பாராட்டி இருக்க வேண்டும், வாழ்த்தி இருக்க வேண்டும் என்பதுதான் எம்மை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரே காரணத்திற்காக விடுதலை சிறுத்தைகளை மிக கடுமையாக மிக இழிவாக தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள் என்பது தேர்தலில் வெற்றி தோல்வி இயல்பானது என்பதை திமுக பல 10 ஆண்டுகளாக அனுபவித்து வருகிற ஒரு இயக்கம்தான், உணர்ந்து வருகிற ஒரு இயக்கம்தான். தோழமை கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு பெறுகிற போது அவர்களை வாழ்த்துவதற்கு பதிலாக மிகவும் தரம் தாழ்ந்த வகையிலே விமர்சிப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது மட்டுமில்லாமல் கட்சி சார்பற்றவர்கள் சமூக ஊடகங்களில் ஏற்கனவே திமுக ஆதரவு நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்த சக்திகள், திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் சிறுத்தைகள் என்று விமர்சித்தவர்கள், இப்போது பாவகவோடு அமைச்சரவையில் இடம்பெற்ற நிலையிலும் இந்த நிலைப்பாட்டையும் மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆக விடுதலை சிறுத்தைகளை என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் விமர்சிப்பது என்று சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை எமது கட்சி தோழர்களுக்கு நான் உணர்த்தும் வகையிலே இந்த கருத்தை வெளியிட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறது என்ன காரணமா இருக்கும் சார்? எந்த சூழலிலும் சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை சகித்துக் கொள்ள முடியாத சிலர் இப்படி விமர்சிக்கிறார்கள். எமது தோழர்கள் இதில் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக சில விளக்கங்களை நான் சொல்கிறேன். அவ்வளவு. நன்றி.